பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த மலையத்வச பாண்டிய மன்னனுக்கும் காஞ்சன மாலைக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. அவர்கள் ஒரு பெரிய யாகம் செய்தபோது அந்த யாகத் தீயிலிருந்து 3 மார்பகங்களுடன் ஒரு சிறுமி வெளிப்பட்டாள். மன்னன் அதிர்ச்சியடைந்தான். ஆனால் அப்போது ஒரு அசரீரி ஒலித்தது. மன்னா, கவலைப்படாதே, இவள் ஒரு வீர மங்கையாக வளர்வாள். இவளுக்கு ஏற்ற மணாளனைச் சந்திக்கும்போது அந்த 3வது மார்பகம் மறைந்துவிடும் என்றது. அந்த பெண்தான் மீனாட்சி. மீனாட்சி என்றால் மீன் போன்ற கண்களை உடையவள் என்று பொருள். மீனாட்சி சகல கலைகளையும் கற்று ஒரு பேரரசியாக வளர்ந்தாள். அவள் திக்விஜயம் கிளம்பி உலகத்தில் உள்ள எல்லா திசைகளிலும் இருந்த மன்னர்களை போரில் வென்றாள். கடைசியாக சிவபெருமான் உறையும் கைலாயத்திற்கே சென்றாள். அங்கே நந்தியம் பெருமானையும் சிவகணங்களையும் வென்ற மீனாட்சி இறுதியாக சிவபெருமானை நேருக்கு நேர் சந்தித்தாள். அந்த நொடியில் சிவபெருமானின் பேரழகைக் கண்டதும் அவளது வீரமெல்லாம் மறைந்து நாணம் பிறந்தது. அசரீரி சொன்னது போலவே அவளது 3வது மார்பகமும் மறைந்தது. அவரே தனது மணாளன் என்பதை மீனாட்சி உணர்ந்தாள். மன்னன் சிவபெருமான் சுந்தரேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் மதுரைக்கு வந்து மீனாட்சியை மணம் முடித்தார். இந்த திருமண விழாவைத்தான் இன்றும் நாம் மீனாட்சி திருக்கல்யாணம் என்று கோலாகலமாக கொண்டாடுகிறோம். திருமணத்திற்குப் பிறகு இருவரும் மதுரையை ஆளும் அரசராகவும் அரசியாகவும் இன்றும் அருள் பாலித்து வருகிறார்கள். அதனால்தான் மற்ற கோவில்களில் இல்லாத சிறப்பாக மதுரையில் அம்மனுக்கே முதல் மரியாதை வழங்கப்படுகிறது. இன்றும் மதுரையின் அரசியாக மீனாட்சி அம்மன் தான் ஆட்சி செய்வதாக ஐதீகம். உங்களுக்கும் மீனாட்சி அம்மன் பிடிக்கும் என்றால் டிவைன் ஸ்பார்க் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.